சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மீனா ஸ்ருதிட்ட கேக்குது, ஸ்ருதி உங்களுக்காக அங்க ஃபங்க்ஷனே நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி சொல்லுது, மீனா ரவி பண்ணது மட்டும் கரெக்டா இருக்கா? அந்த நீத்துவுக்கு காலில் சுடுதண்ணி பட்டுருச்சான், நடக்க முடியலையா, அதுக்காக அவன் தூக்கிட்டு வரான், இதெல்லாம் கரெக்டா மீனா அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, ஐயோ ஸ்ருதி உங்களுக்கு ரவியை பத்தி தெரியாதா, அவர் எவ்வளவு நல்லவர்னு நான் சொல்லிதான் தெரியணுமா அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி சொல்லுது, நல்லவராகவே இருக்கட்டும், அதுக்காக இப்பெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை மீனா. ஏன் ரவி ஒரு ஆள் தான் அங்கே குக் பண்ணுறாரா, வேற யாருமே அங்கே வேலை பார்க்குறதே கிடையாதா? அவங்கள யாராவது ஒரு ஆள் அந்த நீத்துவை தூக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக மீனா ரவி தான் தூக்கிட்டு போகணும், இதில் ஏதோ இருக்கு மீனா அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, ஸ்ருதி உங்களுக்கே தெரிய வேணாமா, உங்களுக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு ரவி உங்களை கல்யாணம் பண்ணவர், அவரை போய் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி சொல்லுது, ஐயோ மீனா இது ஒன் டைம் நடக்கல, ஆல்ரெடி இதே மாதிரி பல தடவை நடந்திருக்கு மீனா. அன்னைக்கு அப்படிதான் என் கூட பர்த்டே பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஒர்க் இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீத்தோட வந்திருக்கான். இதே மாதிரி கண்டினியூஸா நடக்குது மீனா, என்னால இதை பொறுத்துக்கவே முடியல, அதான் டிவோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, ஐயோ ஸ்ருதி நீங்க காணான்னு சொல்லி அங்க அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி சொல்லுது, இல்ல மீனா நான் வர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, ஸ்ருதி நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா, அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்க அம்மா அப்பா எல்லாருமே, வாங்க ஸ்ருதி போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி யோசிச்சுக்கிட்டே நிக்குது. முத்து ஸ்ருதிட்ட சொல்றாரு, இங்க பாரு பலகுரல், ரவியை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லாம யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அவனால தாங்கிக்கவே முடியாது, அதனாலதான் அந்த ஓனர் அம்மா என்னமோ பேர் சொன்னியே நேத்துவா நீத்துவா அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி சொல்லுது, நீத்து அந்த பொண்ணுக்கு காலில் சுடுதண்ணி பட்ட உடனே ஏதோ ஒரு இறக்கத்துல அவன் அப்படி பண்ணிட்டான், மற்றபடி ரொம்ப நல்ல பையன்தான், இங்க பாரு பலகுரல், அதான் நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சொல்றோம்ல, வா போலாம், அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல போய் உன் புருஷனை நீயே விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு. மீனா சொல்லுது, ஆமா ஸ்ருதி வாங்க போலாமே அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி சொல்லுது, சரி மீனா உங்களுக்காக வேணா நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீனாவும் முத்துவும் ஸ்ருதியை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போறாங்க. ஸ்ருதியோட அம்மா அப்பா ரவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி அப்பா ரவி கிட்ட கேக்குறாரு, இங்க பாரு மோளே ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, எங்களுக்கு ஸ்ருதியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் டைம்ல அவளை மூட் அவுட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவ அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வரவே மாட்டா, என்னன்னு சொல்லு மோளே அப்படின்னு சொன்னதுக்கு ரவி இங்கே உண்மையை சொல்ல வராரு. இங்க பார்த்தா விஜயா உடனே வருது, என்னடா ரவி இது சம்பந்தி ஏதோ சொல்றாங்க, என்ன உனக்கும் ஸ்ருதிக்கும் ஏதாவது பிரச்சனையா, சொல்லு ரவி, ஸ்ருதியை இன்னும் காணுமே எங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரவி உண்மையை சொல்ல வராரு. ஸ்ருதி வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, ஆச்சா ஒரு முக்கியமான டப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வரலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு ஆச்சா அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி அப்பா சொல்றாரு, என்ன மோளே இது உன்னோட ஃபங்க்ஷன், நீயே லேட்டா வந்தா எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு, அதான் கேக்லாம் இன்னும் வெட்டலையே டாடி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்லுது, என்னம்மா ஸ்ருதி இந்த நேரத்துல கூட வேலை தானா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல ஆண்டி சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா ஹெவி ஒர்க் ஆயிடுச்சு, சரி சரி வாங்க நம்ம ஃபங்க்ஷன் போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு ஸ்ருதி உள்ளர போகுது. பார்த்தா ரவி ஸ்ருதியை பாக்குறாரு, ஸ்ருதி ரவியை முறைச்சு பார்த்துட்டு எதுவும் பேசாம போயிருது.